ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. வெயிட் கைஸ், மேலே பாருங்களேன், ஏரோப்ளைன். எதுக்கோ வந்தேன், எங்கேயோ தெரியாது உங்களுக்கு. ஏன்னா பாருங்களேன், இதுக்காண்டியே நான் வரல கைஸ். எதுக்கும் பேசிட்டு ஐயோ எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ இன்ட்ரோ தான் கொடுக்க வந்தேன். பார்த்தா ஏரோப்ளைன் போனோன்னே ஜெட்டு போனோன்னே எதோ பேசினேன். ஓகே கைஸ், ஜெட்டு வீடியோ எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ கைஸ் போ பாருங்கள். ஓகே பை, ஸ்டார்ட். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு தெர்மாக்கோல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபெவிக்விக்கு அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ண போகிறோம். கன்ஃபார்ம் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வண்டிங்கள போவோம். ஓகே, இப்போ இது ஒரு சொட்டு ஊற்றி போவோம் என்ன மாதிரி வருதுன்னு. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட்டு எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு, ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஒரே ஒரு சொட்டு. தெரியுதா உங்களுக்கு? அப்படியே ஒரு ஏதோ எரிமலை குழம்பு எடுத்து அதில் ஊற்றுன மாதிரியே இருக்குது. ஏதோ ஆசிட் எடுத்து ஊற்றுன மாதிரி இருக்குது. பாருங்களேன், அதுக்குன்னே ஒரு ஓட்டையை விழுந்துச்சு. இந்த மாதிரி சின்ன பசங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் யாராவது பெரியவங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் ஃபெவிக்விக்கை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால வேறு ஒன்றும். ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தெர்மாக்கோலை வச்சு வேணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். நடுவில் பாருங்கள் கைஸ், அப்படியே ஒரு கரைஞ்சு போன ஜெல்லி மாதிரி இருக்கு. இதை இன்னைக்கு ஃபுல்லாக கரைக்காம விட மாட்டேன், ஓட்டையை விடும். அங்கே பாருங்க கைஸ், அப்படியே கரையுது, ஐஸ் கியூப் மாதிரி கரையுது. பார்த்தீங்களா, டேபிளே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு நம்ம அந்த இடத்துல ஊற்றிட்டோம். இப்போ இதை ஃபுல் சைடு கரைக்க வேண்டியதுதான். ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ ஏதாவது சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு பார்க்குறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ இன்னொரு ஊற்றி பார்ப்போம். ஒரே ஒரு ட்ராப் தான் வச்சேன் பாருங்க கை. இங்கே பாருங்க கைஸ், தெரியுதா? வெயிட் பண்ணுங்க, இன்னும் நல்லா காட்டுறேன். தெரியுதா? கரைஞ்சு ஒழுகுது பாருங்க.
இப்போ நம்ம எல்லா சைடும் வைக்க போகிறோம். கடைசி அதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு க்ரேஸியாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் அடுத்து போட முடிஞ்சால் போடுறேன். கன்ஃபார்ம் போடுவேன். உங்களுக்காண்டி வீடியோ போடாமல் இருக்கவே மாட்டேன். இனிமேல் ரெகுலராக போட பார்க்குறேன் கைஸ். ஓகே. அண்டு கூடிய சீக்கிரம் ஒரு 2 காஸ்ட் டிடெக்டரு ஆப் அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஈவினிங் கைஸ், இன்னொன்று வந்து நைட்டில் வேணும்னா சொல்லுங்கள். இல்லைனா 2 இதுலேயும் நைட்டும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். எல்லாமே இது பண்ணி வச்சாச்சு, இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கு. இஎம்எஃப் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு. உங்களுக்கு ஃபன்னாக வேணுமா இல்லை எந்த மாதிரி வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், போடுறோம். ஏன்னா நாங்கள் நார்மலாக போட்டாலே ஃபன்னாக தான் இருப்போம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவடைய போகிறது. இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த மாதிரி அமுக்க தேவையில்ல, எண்டிங்கில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டாட்டா, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை யங்கர்ஸ் டீம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க, மாஸ்க் போட்டு சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ். எங்கே போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் தேர்ட் வேவ்ங்கிறது நெருங்கிட்டே வருது. நம்ம சேஃப்டியாக இல்லைன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கு பரப்பக்கூடாது. ஸோ இப்போ யார் என்னோடய வீடியோ 81 பேர் பார்க்குறீங்கன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணி இந்த மாதிரி இல்லைன்னா நீங்களே அட்வைஸ் பண்ணுங்கள். இதை ஃபார்வேர்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் மற்றவங்களையும் சேஃப்டியைப்படுத்த முடியும். அண்டு சானிடைசர் மஸ்ட்டு கைஸ். ஓகே, சானிடைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ சில இது பிடிக்காது, பட் யூஸ் பண்ணுங்கள், சேஃப்டியாக இருக்கலாம். இப்படியே கொடுப்போம்.